எல்லாம் சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு. அது உண்மைதான். எப்பனா முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அதுவும் குறிப்பா கடந்த 2 வருஷங்களுக்குள்ள கணக்கில் அடங்காம போயிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில அப்போ போலீஸும் கவர்மெண்ட்டும் சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஆமாங்க. ஏன்னா சரியில்லைங்கிறத தாண்டி நடவடிக்கைகள் உடனே எடுக்கணுங்கிறேன். ஏன்னா இப்ப சம்பவம் நடக்குது, உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட நடவடிக்கைக்கான கால அளவுகள் இருக்குல்ல, அது ரொம்ப பொறுமையா இருக்குங்கிறேன். அடிப்படையில ஒரு ஆதங்கம் கோவம் வரணும்ல. நான் ஆட்சியா இருக்கப்ப நான் அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குதா அப்படிங்கிற கோவம் வந்த மாதிரி தெரியலையே. அடுத்தடுத்து நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு சிரிச்சிட்டு போஸ்ட் கொடுத்துருக்கீங்களா? எப்படி அது முடியுது ஒரு அப்பாவால? கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி எம்பியா இருக்காங்க. சோ அவங்களே அன்னைக்கு வர்றதுக்கு என்ன காரணம் சார்? அதுவும் குறிப்பா இவங்க அதிகாரத்துல இருக்காங்கிறப்ப, அவங்க தலைமையில தான் இயங்குறாங்கிறப்ப முதல்ல அவங்க அங்க போயிருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி சிச்சுவேஷன் என்ன, எவ்வளவு கோவத்துல இருக்காங்க, எந்த சமூகம் யார் யார் எதை பண்ணது, ஆக்சுவல் ரியாலிட்டி என்னங்கிறத போலீஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு, காவல்துறை மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இப்ப போலாம் வேணாமான்னு வெயிட் பண்ணி ஒரு நாள் கழிச்சு நீங்க போறீங்க. கொஞ்சம் ஷீட் குறைஞ்சதுக்கு அப்புறமா எந்த இடத்துக்கு போனா கரெக்டா நம்ம பேசினா அது ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சு நீங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு மக்கள் ஆள் இல்ல. அவங்களுக்கு இந்த பிரச்சனை தாண்டி அடுத்த 5 வருஷம் நம்ம திரும்ப வரணுங்கிற கோல் தானே தவிர இதுக்கெல்லாம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பேசினோமே, அவங்களுக்கு வந்து இந்த சின்ன பசங்களோட ரீல்ஸ் பண்றதுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. பெண்களுக்கு தெரியும் இங்க பாதுகாப்பு இல்லைன்னு. ஆனா சக பெண்கள் மூலமாவே, வேற கொள்கைகள் கொண்ட பெண்கள் மூலமாவே, வேற கட்சியில இருக்கிற பெண்கள் மூலமாகவே மேடைகளை பேச வைக்கிறாங்க. இந்த சொசைட்டி வந்து தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு. ஆனா ஆக்சுவலா பாதுகாப்பு இல்லை. இந்த பிரஷரையும் தாண்டி பாதுகாப்பு இல்லாத சொசைட்டில பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி அதுக்குள்ள பெண்கள் இயங்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பிரஷரோட. ஏன் எப்படியாவது நீங்க ஜெயிக்கணும், நீங்க நல்லா பண்ணி தாராளமா மக்களை ஜெயிக்க வைப்பாங்களே. அப்ப அந்த பதட்டம் உங்களுக்கு இருக்கு, ஏதாச்சும் பண்ணி ஜெயிச்சிடணும், அவ்வளவு சிக்கல் இந்த ஆட்சியில இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கப்ப அதுக்கான மாற்று ஆப்ஷனா வந்து ஏடிஎம்கே மக்கள் பாக்குறாங்க. பெண் குழந்தைகள் பள்ளிக்கு போறாங்க, பள்ளிக்கு போகணும்னு சொல்லி இவ்வளவு பேசுறீங்க, பெண்ணியம் சமூகம் சமூக நீதி பேசுறீங்க. அந்த சரியா கூட அந்த பாலம் இல்ல, குச்சி பாலம் கட்ட விழுந்தா கூட கீழே விழுந்து அடிச்சுட்டு பெறும்போது தண்ணி அதுல தொங்கிக்கிட்டு படிக்கணும்னு போயிட்டு இருக்காங்க. அதே சீர்காழி அங்க சிலை திறந்துட்டு இருக்காங்க, ஒரு முழுக்க கலைஞரையான்னு. சித்ரி ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் அருணோதயன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப கூட தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா 17 வயசு மாணவி, கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா 2 வயசுல இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து சார்? எஸ், ஆமா. இதை நீங்க சொல்றப்ப உங்க கண்ணிலையுமே ஒரு பதட்டத்தை உணர முடியுது. அதான் ரியாலிட்டியும் கூட. ஏன்னா எல்லாம் சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு. அது உண்மைதான். எப்பனா முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அதுவும் குறிப்பா கடந்த 2 வருஷங்களுக்குள்ள கணக்கில் அடங்காம போயிட்டு இருக்கு. இந்த அதிர்வு இப்ப சொசைட்டில வந்து எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இது எப்ப நடந்திருக்கணும் அப்படின்னா ஸ்கூல் டேஸ் கடந்த ஒரு 6 மாசம் முன்னாடி ரெகுலரா இந்த ஸ்கூல்ல இங்க நடந்துச்சு, இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு இங்க நடந்துச்சு, இன்னைக்கு நடந்துச்சு சொல்லி ரெகுலரா வந்துட்டே இருந்துச்சு. அப்பயே மக்கள் கொதிச்சு எழுந்திருக்கணும். அப்ப அதை வேற விஷயங்களை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி மடைமாத்திட்டாங்க. அந்த நேரத்துல மக்களும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட வெளிப்பாடாக தான் நான் பாக்குறேன். ஒன்ஸ் இந்த சமூக விரோதிகள் இந்த வேலையை செய்யறப்ப, அதுவும் குறிப்பா கடந்த இந்த 5 வருஷங்களுக்குள்ளேயே 20,000க்கு மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். சோ அப்படி இருக்கப்ப அங்கங்க இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா மக்கள் வந்து ஓகே நமக்கு நடந்துச்சு, பதிவு பண்ணிட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா ஒரு சின்ன பொண்ணோ சின்ன பையனோ அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறப்ப அதை தாண்டி அவங்க அதை பத்தி பேச வரும். அப்ப வந்து ஒண்ணு அந்த மாதிரி இப்போ ஒரு வாரம் பாத்தீங்கன்னா லைனா நடந்துட்டு இருக்குல்ல சார்? ஆமா, தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஏன் சொல்றேன்னா பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்களும் இது ஒரு விஷயம் வெளில பெருசா ஷேர் பண்ணிக்க வேணாம், இப்படி சமரம் நடந்து போச்சு, இனி இதை பத்தி பேசினாலே வீட்டை நிம்மதி இருக்காதுன்னு சொல்லி அமைதியா வாழ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை இனிஷியேட் பண்ணி இப்ப நடக்குது சொசைட்டில. நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பிள்ளைங்களை பத்திரமா பாத்துங்கன்னு சொல்லி வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு நான் சொல்றேன். அதுக்கான ஸ்பேஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கல. சோ அப்படி இருக்கப்ப இப்ப தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. குறிப்பா ஒரு 12ஆம் வகுப்பு மாணவிக்கு இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா இது அரசியல் படுத்த பாக்குறாங்க அப்படிங்கிறது 100% உண்மை. நம்ம பாக்குறோம், எல்லாரும் போறாங்க, அது மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. போற தலைவர்களை விரட்டி அடிக்கிறாங்க பேசி, இப்போதைக்கு நீங்க வரீங்க, வந்து அன்னைக்கு வந்திருக்கணும், 2ஆம் நாள் 3ஆம் நாளுக்கு வரீங்க அரசியல் படுத்துறதுன்னு சொல்லி. ஆனா அதை தாண்டி மக்கள் இப்ப எதாவது பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதே ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இது ஆளும் அரசுக்கு எதிரான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் நான் ஆளும் அரசு ரெக்வஸ்ட்டை கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சொசைட்டில இஷ்யூ இருக்குங்கிறது எங்களுக்கு புரியுது. 24/7 தமிழ்நாடு முழுக்க இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு அரசு மட்டுமே கொடுத்துட முடியாது, காவல்துறை மட்டுமே கொடுத்துட முடியாது, நம்மளும் தான் கொடுக்கணும். ஆனா அந்த சிச்சுவேஷன், அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் உருவாயிருச்சு. இந்த ஆளும் கட்சியோட ஆட்சி முடிய போறப்ப இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்க செய்யறோம். அதே சமயம் மக்கள் நீங்களும் கொஞ்சம் அவேரா இருக்கணும். இது மாதிரி சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்குதா, அது உண்மைதான்.
அப்படிங்கறது அரசு மக்கள்கிட்ட சொன்னாலே இந்த மாதிரி சமூகங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சமூக ரீதியில் நல்லா கவனிச்சு பாருங்க, இரவு நேரங்கள்ல இல்ல மக்கள் அமைதியா இருக்க நேரங்கள்ல தான் இந்த வேலையை செய்யறாங்க. காவல்துறை வந்து வேற வேற வேலைகள் பார்த்துட்டு இருக்கப்ப சோ இந்த விஷயத்த அரசே மக்கள்கிட்ட சொல்லிருச்சு, கொஞ்சம் மக்கள் அவாரா இருங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு பயம் வந்துடும். அரசும் மக்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அரசும் மக்களும் காவல்துறையும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கிற பயம் வந்துச்சுனாலே அவங்க இந்த வேலையை செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். இந்த ஆட்சியில அப்போ போலீஸும் கவர்மெண்ட்டும் சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, ஏன்னா சரியில்லைங்கிறத தாண்டி நடவடிக்கைகள் உடனே எடுக்கணுங்கிறேன். ஏன்னா இப்ப சம்பவம் நடக்குது, உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட நடவடிக்கையான கால அளவுகள் இருக்குல்ல, அது ரொம்ப பொறுமையா இருக்குங்கிற. ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா ஒரு 3 நாளுக்கு இன்னும் அரெஸ்ட் பண்ணல, அந்த 3 பேர் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. சோ அப்படி இருக்கப்ப சில பேரை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கான தண்டனை என்ன, எத்தனை மாசங்கள தண்டனை கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வெளிப்படையா தெரிய மாட்டேங்குது. அது காலம் கடந்தும் போயிருது. சோ ஒரு தவறு பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக ஒரு தவறு நடக்குதுன்னா எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அரசு, ஏன்னா அவங்க தானே எதிர்காலம். சோ ஒன்ஸ் அவங்க ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டாலே அடுத்து ஒரு பெரிய தலைமுறையை என்ன சொல்றது, செதஞ்சு போகுது இல்ல, மனநிலை சொல்றேன். என்னதான் அந்த குழந்தைய நீங்க சொல்லி வளர்த்தாலும் இந்த மோசமான விஷயத்துல இருந்து அந்த குழந்தை ரெக்கவர் ஆகி வரதுக்கு ஃபுல் சான்சஸ் 0 நான் சொல்லுவேன். ஃபுல்லா ரெக்கவர் ஆகி வரவே முடியாது. சோ அதுலயே முடிஞ்சிருச்சு இல்ல, நான் சொல்றது ஒரு குழந்தைக்கு. அப்ப 20,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்ப எப்படிப்பட்ட சொசைட்டி உருவாக போகுது? அப்ப கவர்மெண்ட் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அதுதானே கவனம் செலுத்தணும். உடனடியாக தண்டனை கொடுத்தா அந்த தவறுகளை செய்ய மாட்டாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டீல் பண்ணலாம் நான் சொல்றேன். இது ஒரு சின்ன பையனா என்னோட ரெக்வஸ்ட். முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல கூட சொல்லியிருப்பாரு, மாணவர்கள் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி சொல்லும் போது அப்படிப்பட்ட பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்ல சார். உறுதியாங்க, ஏன்னா அந்த அப்பாங்கிற டாக யாரும் எடுக்கல. சாருக்கு வந்து வயசு ரொம்ப அதிகமாச்சுங்கிறப்ப சில மேடைகள்ல சில அரசியல் கட்சியில வந்து தாத்தா ஸ்டாலின் டேக் பண்ண பார்த்தாங்க. சோ அதை இது பேலன்ஸ் பண்றது தான் அப்பாங்கிற டாக் எடுத்துட்டு வராங்க. அது உண்மையாவே வந்து ஒரு தைரியமான டாக் தான், யாரும் வந்து எடுத்துக்கல. எல்லாருக்கும் நான் அப்பா அப்படிங்கிறது சில சமயம் நயப்புக்குரியதா இருந்தாலும் அந்த டேக் எடுத்துக்கிறது தனி தைரியம் வேணும். அது மிகப்பெரிய பொறுப்பு, அப்பா பொறுப்புங்கிறது. சோ அவர் எடுத்துக்கிட்டாரு, அதை நல்லா பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஓகே தான். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டாங்கன்னு கேட்டா இல்ல. மோசமான விஷயம் நடக்குதுன்னா நீங்க அப்பா மாதிரி ரியாக்ட் பண்ணணுமே. ஆக்சுவலா தலைமையில இருக்கவங்க உணர்ச்சிப்படக்கூடாது, பொறுப்பா இருந்து செயல்படணும். நமக்கு புரியுது, ஏன்னா நம்ம உணர்ச்சிப்படுறோம், எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நீங்க பொறுப்பா இருந்து எங்களை பாத்துக்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஆட்சியை கையில கொடுக்குறோம். அப்படி இருக்கப்ப அதையும் தாண்டி அடிப்படையில ஒரு ஆதங்கம், கோவம் வரணும்ல. நான் ஆட்சியா இருக்கப்ப நான் அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குதா அப்படிங்கிற கோவம் வந்த மாதிரி தெரியலையே. அடுத்தடுத்து நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு சிரிச்சிட்டு போஸ்ட் கொடுத்துருக்கீங்க, எப்படி அது முடியுது? ஒரு அப்பாவால ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தைய, ஒரு பள்ளியில படிக்கிற குழந்தை, 12 வயசு குழந்தை வந்து இந்த மாதிரி மோசமா பண்ணிட்டாங்க, அதுக்கான குற்றவாளிகளை இப்போ கண்டுபிடிக்க முடியல, நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அது எப்படி அப்பாவாகும்? இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் ஒன்று வந்திருக்குல்ல, தேவா அப்படின்ட்டு அந்த 2 சின்ன பசங்க இன்ஸ்டால செலிபிரிட்டி ஆயிருக்காங்க. சோ அவங்க கூட ஒரு நியூஸ் ஒண்ணு போட்டிருக்காருல. இப்படி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போது அவர் எப்படி சார் அந்த இன்ஸ்டாகிராம்ல? நீங்க அப்பான்னு சொல்றது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா உண்மையான ஒரு அப்பா இப்படி இருக்க மாட்டாரு, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க மாட்டாரு. அவர் வந்து அட்வைஸ் பண்றாரு, நீங்க ரீல்ஸ் போட்டுட்டு கூட படிப்புல கவனம் செலுத்துன்னு சொல்றாரு. ஆனா எண்டாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஆட்சியை உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறது தானே கவனம் செலுத்துறீங்க. அப்ப நீங்க அப்பா கிடையாது தானே, உண்மையை ஒத்துக்கணும் இல்ல. ஒரு அப்பா அப்படி பண்ணுவாரா? தப்பு. கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி எம்பியா இருக்காங்க. சோ அவங்களே அன்னைக்கு வர்றதுக்கு என்ன காரணம் சார்? எங்க அங்க அந்த சம்பவம் நடந்த நீங்க போகாத காரணம் கேட்கல, அதுக்கு அடுத்து போயிருக்காங்க. அப்புறம் அது எதிர்கருத்துக்கள் வருது, மக்கள் கோவப்படுறாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த பிரச்சனை நடந்திருக்குல்ல, குடும்பம்னு சொல்றாங்க, மக்களுக்காக தான் ஆட்சிங்கிறாங்க, பெண்களுக்காக தான் ஆட்சிங்கிறாங்க. அப்படி இருக்கப்ப உண்மையாவே உங்க குடும்பத்துல ஒரு சிக்கல் அப்படின்னா, என் குடும்பத்துல ஒரு சிக்கல் அப்படின்னா, எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் சிக்கல் இருந்தாலும் அங்க உடனே யோசிக்காம போயிருவோம்ல, ஸ்பாட்டுக்கு போயிருவோம். அதுக்கப்புறம் முன்விரோதம் இருக்கோ, வாக்குவாதங்கள் இருக்கோ, அதை அங்க பேசி சரி பண்ணிக்கலாம். ஆனா முதல்ல நம்மளோட ஆதரவு அங்க தேவை. அதுவும் குறிப்பா இவங்க அதிகாரத்துல இருக்காங்கிறப்ப, அவங்க தலைமையில தான் இயங்குறாங்கிறப்ப முதல்ல அவங்க அங்க போயிருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி சிச்சுவேஷன் என்ன, எவ்வளவு கோவத்துல இருக்காங்க, எந்த சமூகம் யார் எதை பண்ணது, ஆக்சுவல் ரியாலிட்டி என்னங்கிறத போலீஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு, காவல்துறை மூலமா தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப போலாம் வேணாமான்னு வெயிட் பண்ணி ஒரு நாள் கழிச்சு நீங்க போறீங்க. கொஞ்சம் ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறமா எந்த இடத்துக்கு போனா கரெக்டா நம்ம பேசினா அது ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சு நீங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு மக்கள் ஆள் இல்ல. ஏன்னா இங்க சாதாரண விஷயங்களுக்கு மக்கள் இப்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு ப்ரெஷர் ஒவ்வொரு தனி மனுஷனுக்கு இருக்கு. அப்படி இருக்கப்ப ஒரு பெண் குழந்தையோட உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாம ஒரு 300 மீட்டர் தூரத்துல பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி கிடந்திருக்கு. அதை ஒருத்தர் பார்த்திருக்காரு. அதை பார்த்துட்டு அவங்களால வந்து வெளியில சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அந்த உருவம் இருந்திருக்கு. ஐபால்ஸ் எல்லாம் வெளில வந்து தோற்றம், வயிறுலாம் வீங்கி மிக மோசமா சொல்றாங்க. சோ இதை பாக்குற ஒருத்தவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அப்ப அவங்க அப்படித்தான் கோவப்படுவாங்க, அப்படித்தான் கோவப்படணும். அதுதான் உண்மையான அப்பா அம்மா சொந்தக்காரங்க. அதை நீங்க ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம பொறுமையா போயிட்டு ஃபேஸ் பண்றதுங்கிறது எண்டாவது எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சுயநலம் தாங்க. அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கணும். அவங்க போறப்ப, மக்களை பார்க்க போறப்ப அந்த மக்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு எதிராக, அந்த மாதிரி விஷயங்கள் பதிவாயிரவே கூடாது, மக்கள் கோவத்துல இருக்காங்க விஷயம் பதிவாயிரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹோல்டு பண்ணி போறாங்க. ஆனா மக்கள் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் எல்லாம் தாண்டிட்டாங்க. மக்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் இந்த நேரத்துல கோவத்துல இருக்காங்க. இப்ப ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து வீடு வீடா போய் கேட்கிற அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்களோட சொந்த தொகுதியான தூத்துக்குடி அப்படி இருக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருக்கணும்ல சார்? உறுதியா பார்த்துருக்கணும். எனக்கு எது தடுக்குதுங்கிறது உண்மையா புரியல. ஆனா நம்ம டீப்பா யோசிச்சு பாக்குறப்ப ஒரே விஷயம் தான் புரியுது. அவங்களை தடுக்கிறது என்ன அப்படின்னா அரசியல் தான்.
அடிப்படை உணர்வு, அன்பு, பாசம், அக்கறை மக்கள் மீது இருக்கு, பெண்கள் மீது அக்கறை இருக்கு அப்படின்னா இப்ப அரசியல்னால தேர்தல் வர நேரத்துல அவங்க போய் பாத்துக்கணும்ல சார். இப்ப வாக்கு அவங்களுக்கு எப்படியோ தேவைதானே yes, ஓட்டு. அதான் சொல்றேன். அந்த அந்த இனிஷியல் பாயிண்ட்ல உடனே போறப்ப அது நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நிறைய நடந்து போயிடும். அங்க என்ன கள நிலவரம்னு தெரியாம, நான் தான் சொன்னேன் முதல்ல, நம்ம எதை பத்தி யோசிக்காம நம்ம குடும்பம் கூட போயிடுவோம். ஆனா அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கள நிலவரத்தை செஞ்சுக்குவாங்க. அங்க மக்களோட மனநிலை என்னவா இருக்கு, அங்க எந்த கட்சி உள்ள ஊடுருவி இருக்காங்க, யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல மக்கள் இயங்குறாங்க, மக்களை யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஃபுல்லா கேதர் பண்ணிக்கிட்டு, ஈவன் பாதிக்கப்பட்ட பொண்ணோட குடும்பம் எந்த கட்சி சார்ந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க அவங்க. இதெல்லாம் நான் சொல்ல மிக சாதாரணமான விஷயங்கள். அவங்க இவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நீங்க போய் டீல் பண்றதுக்கான ஸ்பேஸ்லாம் இது இல்ல. உண்மையா உங்களுக்கு கஷ்டம்னா நீங்க உடனே எங்க இருந்தாலும் நீங்க அங்க போயிருக்கணும். முதல்ல நான் இருக்கிறத இப்படி நடக்கலாமான்னு. அப்ப உண்மையா மாற்று கட்சிக்காரங்க இப்ப என்ன மாதிரி ஆட்கள் இருந்தாலுமே நமக்கு புரியும். ஓகே, கவல் அம்மா வந்து போறாங்க, ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க, மேம் வந்து போயிடுறாங்க, அவங்களுக்கு ஆதங்கம் இருக்கு, கட்சி கொள்கை முரண்கள்லாம் தாண்டி அவங்க தனி மதிப்பும் இருக்கு, கரெக்டா ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப அந்த ஹோல்டு பண்ணி போறது அப்படிங்கிறது, ஓகே நீங்களும் அரசியல் பண்றீங்கன்னு தான் நமக்கு தோணுது. அந்த கரூர் சம்பவம் நடந்தப்போ ஸ்டாலின் அவர்கள் நைட்டே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த தூத்துக்குடி இஷ்யூக்கு வராதது சார். எஸ், ஸ்டாலின் ஐயா சொல்றீங்களா? இல்ல, அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தாண்டி, அதான் சொன்னேன், அப்பாங்கிற பொறுப்பை தாண்டி ஒரு எலெக்ஷன் பொறுப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நேரத்துக்கு இங்க போனா சீரியஸ்லி என்ன சொல்றது, இது வாக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது. இருந்தாலும் அரசியல்வாதிகள் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறப்ப சார் அங்க போனாருன்னா சீரியஸ்லி ஓட் பேங்க் வாய்ப்பு இருக்கு. இப்போ போறாரு, ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஒரு சம்பளத்துக்கு போய் நிக்கிறாரு அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி அவங்க வந்து எதை பாக்குறாங்க அப்படின்னா தனிப்பட்ட அரசியல் தான் பாக்குறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை, ஏன்னா அது வேணும் முடிவடையில இல்ல, இன்னும் ஸ்ட்ராங்கா முடிவடையில, கூட குறைச்சிருக்கு 2 சீட்டு 3 சீட்டு, அந்த சின்னத்துல நிக்கிறதா நிக்க கூடாதா அப்படி ஒரு குளறுபடி இருக்கு. அவங்களுக்கு இந்த பிரச்சனை தாண்டி அடுத்த 5 வருஷம் நம்ம திரும்ப வரணுங்கிற கோல் தானே தவிர இதுக்கெல்லாம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பேசினோமே, அவங்களுக்கு வந்து இந்த சின்ன பசங்களோட ரீல்ஸ் பண்றதுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. இப்ப இந்த அடுத்த வருஷம் வந்து அவங்கதான் வரப்போறாங்கன்றதுல உறுதியா இருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்கும்போது மக்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதான் சொல்றேன், மக்கள் டீப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற நபர்களுமே இதை பாக்குறாங்க. அவங்களும் மனிதர்கள் தானே. எனக்கு புரியுது அவங்க கொள்கை ரீதியா சப்போர்ட் பண்றாங்க. பிஜேபி உள்ள வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரே சக்தி தமிழ்நாட்டுல மீன்ஸ் வாக்காளர்களோட ஓட் பேங்கோட இருக்க ஒரே கட்சி வந்து டிஎம்கே தான். ஸோ அப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம நின்னாதான் பிஜேபி உள்ள வராது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சப்போர்ட் பண்றாங்க. டிஎம்கேக்கு அது புரியுது. ஆனா அதை தாண்டி இவ்வளவு குளறுபடிகளை தாண்டி மக்களாகிய நாங்க தமிழ்நாட்டில் இருக்கோம்ல, எங்களுக்கு ஒரு சிக்கலை நீங்க அதையும் வந்து பாத்துட்டீங்கன்னா எங்களுக்கு அது புரியும்ல. ஓகே, டிஎம்கே நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எல்லா கொள்கை முறைகளையும் தாண்டி மக்களுக்கு ஒரு சிக்கல், அவங்க எதை பத்தியும் சமரசம் பண்ணாம வந்து நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. மாற்று கட்சி இருந்தாலும் ஒரு அடிப்படை மரியாதை நமக்கு வரும்ல. அது எதுவுமே கன்சிடர் பண்ணாம நீங்க உண்டு, உங்க கட்சி உண்டு, உங்க கொள்கைகள் உண்டு, அதை பரப்புறதுக்கான வேலை உண்டு, கூட்டணி பேச்சுவார்த்தை உண்டுன்னு தெரியறப்பதான் நமக்கு கோவங்க ஆதங்கங்கள் வருது. இந்த 2026 தேர்தலை பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா இதை விட மோசமான நிலைமைக்கு தான் சார். இப்ப ஒரு வாரம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நடக்குது. இப்ப அவங்க ஆட்சிக்கு அடுத்த தேர்தல வந்துட்டாலும் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துட்டு தானே சார் இருக்கு. ஆமாங்க, இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஆண்களுக்கு 2 கடையில இருக்காங்க பசங்க, நமக்கு தெரியும். என்ன சொல்றது, சோசியல் மீடியா இன்டர்நெட்லாம் பார்த்துட்டு ஹீரோஸ் பண்ற சஞ்சலங்க வேலைகள்லாம் பார்த்துட்டு ஹீரோனா இப்படிதான் இருக்கணும், பொண்ணுங்களை அம்பளுக்கணும், ஹராஸ்மெண்ட் பண்ணணும், ஃபிளர்ட் பண்ணணும், ஒரு பொண்ணுனாலே ஃபிளர்ட் பண்ணணும், அந்த பொண்ணை வந்து அப்ரோச் பண்ணணும், ஒரு பொண்ணாலே அவர் அப்ரோச் பண்ணதான் அவன் பொண்ணு, அப்ரோச் பண்ணாதான் தான் ஒரு ஆண் அப்படிங்கிற மோட்ல வாழ்ற ஆண்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இல்ல நம்ம லைஃப் ஸ்டைல வாழ்வோம், யாருக்கும் தொந்தரவு இல்லாம வாழ்வோம், காதல்ங்கிற விஷயமோ இல்ல அன்புங்கிற விஷயமோ தானா உருவாகும் அப்படிங்கிற மோட்ல வாழ்ற ஆண்களும் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப பெண்கள் இந்த சொசைட்டில ரிசீவ் பண்றது இருக்குல்ல, இந்த மாதிரி ஆண்களும் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி மோசமான சமூக விரோதிகளையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, சொசைட்டிக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்த மாட்டாங்கல்ல. பெண்களுக்கு தெரியும் இங்க பாதுகாப்பு இல்லைன்னு. ஆனா சக பெண்கள் மூலமாவே, வேற கொள்கைகள் கொண்ட பெண்கள் மூலமாவே, வேற கட்சியில இருக்கிற பெண்கள் மூலமாகவே மேடைகளை பேச வைக்கிறாங்க. இந்த சொசைட்டி வந்து தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு. ஆனா ஆக்சுவலா பாதுகாப்பு இல்லை. இந்த பிரஷரையும் தாண்டி பாதுகாப்பு இல்லாத சொசைட்டில பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி அதுக்குள்ள பெண்கள் இயங்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பிரஷரோட. சோ இவ்வளவு பிரஷர்ல இருக்க பெண்கள் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே பிரஷர் இருந்து வெளில வரதான் பார்ப்பாங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன வருவாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா மாற்று ஆட்சி தான். அப்போ இந்த வருஷம் டிஎம்கே இல்ல அதிமுக எந்த கூட்டணி தேர்தலை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? டிஎம்கேக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பொதுவா நான் இது விளையாட்டு கிடையாது, சீரியஸா நான் சொல்றேன், வேற பெரிய பெரிய ஹீரோஸோட பாடல்களை யூஸ் பண்றதுக்கு நான் கொஞ்சம் யோசிப்பேன் நான். ஏன்னா அது அவங்களுக்கு பொருந்தி போச்சு, நமக்கு இது பொருந்துமா, நமக்கு இது தேவையா, இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோமா, இல்ல ஈவன் நம்ம அதுக்கு கொஞ்சம் எலிஜிபிள் ஆகிட்டு அந்த பாட்டை யூஸ் பண்ணலாமான்னு ஒரு பாட்டு யூஸ் பண்றதுக்கு நான் அவ்வளவு யோசிப்பேன். அப்படி இருக்கப்ப ஸ்டாலின் சார் வந்து அடிச்சு நவத்துறாரு. இப்ப யூடியூப் பாத்தீங்க அப்படின்னா கட்டு ஆட்ஸ் எல்லாம் வருது இல்ல, எல்லா ஹீரோஸோட பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் சாங் எல்லாம் போட்டு பறக்க தூள் கிளப்புறாப்ல. சோ அவர் அதை யோசிக்காம பண்றாரு. எதுக்குன்னா அவங்க முழுக்க வெற்றி அதை நோக்கி இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு ஆட்சி நல்லாட்சி நடத்திருக்காரு அப்படின்னா ப்ரொமோஷனே தேவையில்ல, மக்கள் தான் ப்ரொமோஷன், மக்களோட மனசு தான் ப்ரொமோஷன். இந்த 5 வருஷங்கள் மக்கள் நிம்மதியா இருந்தாங்கன்னா இதே நிம்மதி திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி சாதாரணமா நீங்க ப்ரொமோஷன் எல்லாம் வாக்களிப்பாங்க. அப்படி இருக்கப்ப நீங்க இவ்வளவு கூட்டணி அமைச்சு
இவ்வளவு சமூகத்தோட கூட்டணி சேர்த்து அமைச்சு சமரசங்கள் பண்ணி என்ன சொல்றது சீட்டோட கணக்கெல்லாம் மாத்தி ஓட்டு சின்னங்கள்லாம் மாத்தி நீங்க இவ்வளவு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அது எதுக்காக? எப்படியாவது ஜெயிச்சணுங்கிறதானே. ஏன் எப்படியாவது நீங்க ஜெயிக்கணும்? நீங்க நல்லா பண்ணி தாராளமா மக்களை ஜெயிக்க வைப்பாங்களே. அப்ப அந்த பதட்டம் உங்களுக்கு இருக்கு, ஏதாச்சும் பண்ணி ஜெயிச்சிடணும், அவ்வளவு சிக்கல் இந்த ஆட்சியில இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கப்ப அதுக்கான மாற்று ஆப்ஷனா வந்து ஏடிஎம்கே மக்கள் பாக்குறாங்க. அது இனி வரப்போற காலங்கள்ல அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை கரெக்டா நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல மக்களுக்கு அந்த பிஜேபி மீதான நம்பிக்கை வர மாதிரி விஷயங்கள் ஏடிஎம்கே பண்றாங்க, இந்த ஒரு மாசங்களை பண்றாங்கிறப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது அதுக்கப்புறம் வெல்லும் தமிழ் பெண்கள் இல்லைன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இந்த திருச்சி மாநாடு, இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது எப்படி சார் இவ்வளவு பெரிய மாநாடு இந்த விளம்பரத்துக்கு இதெல்லாம் இந்த ஆட்சி பிடிக்கிறதுக்கு தானே? அதுதாங்க விஷயம். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இல்ல, அது வந்து மிக சின்ன சின்ன விஷயங்களா அவங்க பாக்குறாங்க. இது ஒரு பிரச்சனையா தான் அவங்க பாக்குறாங்க, இது ஒரு சம்பவமா தான் பாக்குறாங்க, இது ஒரு இன்சிடென்டா தான் பாக்குறாங்க. அது காவல்துறை போய் டீல் பண்ணி சமரசம் பண்ணலாம், இல்ல அதுக்கான சொல்யூஷனை தேடலாங்கிறத வந்து ஒரு நடக்க போற நிறைய சம்பவங்களை அதுவும் ஒன்னா பார்த்துட்டு அவங்க கடந்து போறாங்க. அப்படி என்ன நீங்க கடந்து போறீங்க, எதை நோக்கி கடந்து போறீங்க? எங்களை விட்டுட்டு ஓட் பண்ண மக்களை தாண்டி நீங்க எதை தான் கடந்து எதை நோக்கி தான் போறீங்கன்னு கேட்டா ஆட்சி அதிகாரம் திரும்ப எங்களுக்கு அது வேணும் அப்படிங்கிற மோட்ல தான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நீங்க சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ல யோசிச்சு பாருங்க. இங்க இந்த சம்பவம் நடந்தது ஒரு மிக சாதாரணமான ஒரு குடும்ப பெண்ணுக்கு. இதுவே மிக அதிகார பலம் இருக்க, இல்ல மக்கள் பலம் இருக்க, இல்ல திரைத்துறை பிரபலமா இருக்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்திருந்தா தமிழ்நாட்டை புரட்டி போட்டிருக்க மாட்டாங்க, என்ன நடந்திருக்கும்? சோ அப்ப இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா யாருக்கு என்ன தேவையோ யாரால என்ன லாபமோ அந்த மீட்டர் தான் ஹேண்டில் பண்ணுது. நான் சொல்றேன், இது ஹார்டா இருந்தாலும் அதான் ரியாலிட்டி. சீர்காழியில பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் செல்வதற்காக வந்து பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் வந்து சரியா வந்து அமைக்கல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து மறைந்த கருணாநிதி அவர்களோட சிலையெல்லாம் அமைச்சிருக்காங்க. இல்ல எனக்கு புரியுதுமா, அதுதான் விஷயம். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அமிர்தமே அளவுக்கு மீறினா நஞ்சுங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப கலைஞர் மீது மதிப்பு மரியாதை இருக்கான்னு கேட்டா எனக்கு தனிப்பட்ட முறையில் உறுதியாகவே இருக்கு. இம்பாசிபிள் ஹியூமன் பீயிங் அவர். ஓகே, அவர் வாழ்ந்த காலத்தை நம்மளும் வாழ்ந்துருக்குறது பெருமை தான். அதை தாண்டி அரசியல் பார்வையை பார்க்குறப்ப சில விஷயங்கள் நமக்கு எதிராக நடந்திருக்கு, அதில் நமக்கு வருத்தமும் இருக்கு. அவங்க எதுக்காக இப்ப கலைஞர் ஐயா அப்படிங்கிறது பேர் எப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க, வேல்யூவான பர்சனா இருக்காங்க, தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதனால ஆட்சி பண்ணிருக்காங்க. அதுதான் விஷயம். அப்படி இருக்கப்ப தமிழகத்தை அரசு முறைப்படி ஆட்சி பண்ண நபர்கள் அவங்க, அவ்வளவுதான் விஷயம். அதை தாண்டி அது என்ன கொள்கையின் அடிப்படையில் அவங்க இயங்குறாங்க அப்படின்னா திராவிட கொள்கையின் அடிப்படையில் இயங்குறாங்க. சோ அந்த சித்தாந்தத்தை திராவிட அரசு தான் நாங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க உறுதிப்படுத்தப்படுறாங்க வரைக்கும் ஓகே. யாருக்குன்னா அந்த கட்சி சார்ந்த நபர்களுக்குமே ஓகே, நம்ம கட்சி நம்ம கொள்கை திராவிட கொள்கைங்கிறது. ஆனா அதை தள்ளி வச்சுட்டு திராவிட கொள்கையில தள்ளி வச்சுட்டு கலைஞர் அப்படிங்கிறத டேக் எடுத்துட்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயமா இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேட்டதான் ஞாபகத்துக்கு வருது, ஒரு பஸ் ஒன்று போயிட்டு இருக்கு திருச்சி டு சம்திங் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கு, லொகேஷன் போயிட்டு இருக்கு. அதுல வந்து கலைஞர் பேருந்துன்னு மட்டுமே ஓடிட்டு இருக்கு. என்ன கலைஞர் பேருந்து, எப்படி அது கலைஞர் பேருந்தாகும்? இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறப்பதான் சில பேர் வந்து ட்ரோல் பண்றாங்கல்ல, ஏஐ வீடியோ எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் எதுக்கு பண்றாங்க, ஏன் அப்படி பண்றாங்க? கலைஞரையா வச்சு மிக அவர் வாழ்க்கையில வந்து மிக மோசமான சம்பவத்தை எதுக்கு இப்பெல்லாம் ஏஐ வீடியோ பண்றீங்கன்னு பாக்குறப்ப இந்த மாதிரி வீடியோ பாக்குறப்ப வன்மமாயிருவாங்க போல, அதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கப்ப நீங்க பாருங்க, பெண் குழந்தைகள் வீடியோ நம்ம பாக்குறோம், பெண் குழந்தைகள் பள்ளிக்கு போறாங்க, பள்ளிக்கு போகணும்னு சொல்லி இவ்வளவு பேசுறீங்க, பெண்ணியம் சமூக நீதினு பேசுறீங்க. அந்த சரியா கூட அந்த பாலம் இல்ல, குச்சி பாலம் கட்ட விழுந்தா கூட கீழே விழுந்து அடிச்சுட்டு பெறும்போது தண்ணி அதுல தொங்கிக்கிட்டு படிக்கணும்னு போயிட்டு இருக்காங்க. அதே சீர்காழி அங்க சிலை திறந்துட்டு இருக்காங்க, ஒரு முழுக்க கலைஞரையான்னு. தமிழ்நாட்டுல நீங்க கலைஞர் அப்படிங்கறத டேக் வச்சு என்ன நிரூபிக்க பாக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. முழுக்க இது திராவிடமன் அப்படிங்கிற டேக், அதுக்கு எதிரான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வந்துட்டு இருக்கு, தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது கூட ஓகே தான். இத்தனை வருஷம் நாங்க இருந்தோம், ஆமா இந்த மண்ணை வந்து தமிழ் மண்ணுங்கிறதாண்டி நாங்க திராவிட மண்ணா பார்த்தோம், இந்த மண்ணுக்கு நாங்க உண்மையா உழைச்சோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனா அதுல இருந்துமே நீங்க விலகி போறது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அந்த மன்னராட்சிங்கிற டேக் சொல்றாங்கல்ல, அதை நோக்கி உங்க கட்சியே உங்க கொள்கையை நகர்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அது திராவிட மண் அப்படிங்கிற டேகை தாண்டி கலைஞர் மண்ணு அது மாறிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்காது, சரியா அப்படிங்கிறத அவங்கதான் பதில் சொல்லணும். ஏன்னா எப்ப அது அப்படி மாறுதோ தனி மனித துதிப்பாடலா மாறி அதிகமா பரவப்பட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் பேனா சிலை அப்படிங்கிறது பரவிக்கிட்டே இருக்கோ. மக்களுங்க நலத்திட்டங்களும் சரியா இருந்தாலும் அது கரெக்ட்னு அர்த்தம். ஓகே ஐயா இருந்தாரு, ஐயாவோட வம்சாவளியில அவங்க வர்றாங்க, ஐயாவையும் நிலைப்படுத்துறாங்க, அதை தாண்டி அதோட சிறப்பான ஆட்சியும் கொடுக்குறாங்கிறப்ப மக்கள் அதை மோரலஸ் பேலன்ஸ் பண்ணி ஏத்துக்குவாங்க. ஆனா இங்க ஒரே ஊர்ல பெண்கள் போற ஸ்கூலுக்கு வழி கிடையாது, ஒரு குச்சியை கட்டிவிட்டு அதை தொங்கிக்கிட்டு கேர்ள்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகணும், அதுல சேஃப்டியா போய் படிச்சு முன்னேறி வாழ்க்கையில முன்னேறணும், அதுக்கு வந்து பட்டம் எடுத்துக்குவாங்க, நாங்க தான் படிக்க வச்சோம் சொல்லி டேக் நீங்க எடுத்துக்குவீங்க. அதே ஊர்ல நீங்க சிலையும் திறப்பீங்க அப்படின்னா இது எப்படி கம்பேரிசன்ல பொருந்தவே இல்ல. அவங்க சாதனைகள் பண்ணிருக்காங்கன்றதுக்காக தான் இந்த சிலையை வைக்கிறாங்க, ஆனா உண்மையிலே அவங்க எந்த சாதனையும் பண்ணல. கரண்ட்ல அதே ஊர்ல சீர்காழியில பெண்கள் வந்து தொங்கிட்டு குட்டி குழந்தைங்க தொங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இதுல எங்க எதுக்காக அந்த சிலை நிறுவுறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல, அதுக்கான அடையாளமே இல்லாம போகுது இல்ல, காரணம் இல்லாம போகுது இல்ல. சோ இது துளியும் பொருந்தாத ஒரு விஷயமா இருக்கு.
அதுவும் குறிப்பா அந்த கலைஞர் பேருந்து அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த எல்இடி டேக்ல வந்து கொடுக்காம இன்புட் கொடுக்காமலாம் தானா ஓடாது. கலைஞருங்கிறது தானா ஓடாது. ஸோ யாரோ கலைஞர் அப்படின்னு கரெக்டாக டைப் பண்ணி பேருந்து டைப் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? தமிழக அரசு பேருந்துங்கிறத தாண்டி கலைஞர் பேருந்து அப்படிங்கிற அந்த டைப் பண்றதுங்கிற தைரியத்தை யார் கொடுத்ததுங்கிறது விசாரிச்சு மக்கள் தான் சொல்லணும். ஏன்னா இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப சமரசம் இல்லாம இந்த பக்கம் ஒரு தனிப்பட்ட நபரை நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஹெவியா தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னா மக்கள் பொறுமையா பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் யோசிப்பாங்க. மொத்தமா இருந்து யோசிக்கிறப்ப கொதிநிலை ஆயிருங்கிற வேற ஒன்றும். அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிங்க.